வெல்கம் டு மசாலா கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஸ்போசா. இது ஒரு அரேபியன் ஸ்வீட். அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பஸ்போசா பண்ணுறதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் பவுட்ரு பண்ண சீனி ஒரு அரை கப்பு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml பட்டர் இதில் ஆட் பண்ணி நல்லா உதிரியாக வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கோகோனட் பவுடர் 50 கிராம், ஒரு கப்பு பால், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது கூட பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன பேக்கிங் பேன் எடுத்து அதில் ஃபுல்லாக பட்டர் தடவி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற ரவையை அதில் ஊற்றிடலாம். டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பிஸ்தா மேலே வச்சு அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அவனை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் அவன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பஸ்போசாவை 20லேருந்து 25 நிமிஷம் உள்ளே வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். 1 கப் சீனி, 2 கப் தண்ணி, அது நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிடலாம். சீனிலாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வர டைமில் ஒரு சின்ன பீஸ் லெமனை அதில் சேர்த்துட்டு அன்றைக்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பஸ்போசா ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிற டைமில் இப்படி தான் இருக்கும். சூடாக இருக்கும்போதே பீசஸ் கட் பண்ணிடணும். கட் பண்ண பீஸை வெளியில் எடுக்காமல் சுகர் சிரப்பை அதில் சேர்த்துடலாம். சிரப்பு நல்லா அப்சர்ப் ஆகி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி சாப்பிட்ற டைமில் இதில் சுகர் சிரப்பு இன்னும் சேர்த்துட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்சர் இருக்கிற பஸ்போசா மிக்ஸை கப் கேக் மோல்டில் ஊற்றி அதையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரவையில் நம்ம எப்போதுமே கேசரி தான் பண்ணுவோம். ரவையில் இதுவும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி சுவையான சமையலை பார்க்கணுன்னா மசாலா கார்னரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.